ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு முக்கியமான இந்த லாங் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இது யாருக்காக நான் சொல்லிடுறேன். பேசிக்காக நான் இத்தனை வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இத்தனை வீடியோஸ் நான் பற்றி அந்த 4000 பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எப்படி வாங்குறது, என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக எனக்கு ஒரு 10 to 20 கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, ஏன் ஃபேக்காக வீடியோ போடுற, என்ன ஏன் இப்படி வந்து டெய்லி இந்த வீடியோஸ் பற்றி போட்டுட்ருக்க, கவர்மெண்ட் அதுக்குலாம் அப்ரூவ் ஆகணியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு பெருசாக பேசணுக்கு அவசியம் கிடையாது. பட் நான் 2 ரிப்ளை நான் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. என்னென்னா, எனக்கு வந்து அவர் 4000 கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இத்தனை வீடியோ நான் சும்மா வந்து நான் எடுத்து நான் பேசணுக்கு அவசியம் கிடையாது. எந்த சேனலுமே இத்தனை வீடியோஸ் போட்டிருக்க மாட்டாங்க இந்த 4000 ஸ்கீம் பற்றி. சரிங்களா? எனக்கு விஜய் அவர் சிஎம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த யூனிட்டுமே ஃப்ரீயாக கொடுத்தாரு, 200 யூனிட்டுமே. அதே மாதிரி 1000 ரூபா கொடுத்துட்ருக்காரு. இப்போ 2000 ரூபா மாற்றுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. இதுவுமே கொடுப்பாங்க கிட்ட கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் சில முன்ன பின்ன சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் நான் இத்தனை வீடியோஸ் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து நீ ஏன் இதே வீடியோஸ் போடுற, உனக்கு தான் வியூஸ் வருது. ஆமாம், எனக்கு இதெல்லாம் வியூஸ் வருது. நான் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். நான் எங்கேயுமே நான் வந்து ஸ்கேம் பண்ணல. உங்களை அந்த லிங்க்குள்ளே போங்க, இந்த லிங்க்குள்ளே போங்க, இவ்வளோ பே பண்ணுங்கள், அதை வாங்க, இதை வாங்க, நான் எங்கேயுமே நான் ப்ரொமோட் பண்ணல. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்கள். என்னோட ரிக்வஸ்ட் தான் நான் எல்லா வீடியோவும் கேட்டுருக்கேனே தவிர தப்பான ஃபேக்கான லிங்க்ஸ் எங்கேயுமே நான் கொடுத்து நான் எங்கேயும் நான் ப்ரொமோட்டு நான் பண்ணவே இல்லை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த லோன் ஆப்ஸ் வீடியோஸுமே ஆகட்டும், நான் எங்கேயுமே லோன் யூஸ் பண்ணுங்க நான் சொன்னதே கிடையாது. பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஒரு டைமுக்கு 100 டைம் யோசிச்சு யூஸ் பண்ணுங்க நான் சொல்லுவேனே தவிர எடுத்து யூஸ் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகும். ஆனால் லோன் ஆப்புன்றது அது வந்து ஒரு பெரிய பேர்டன் மாதிரி. அது ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னால் பெருசாக போகும். பட் வேணாம். ஸோ எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லோன் ஆப் பற்றி போட்டிருக்கேன், சிபில் இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி போட்டிருக்கேன், எம்பாகிட் கூட நான் போட்டிருக்கேன். எல்லா ஆப் பற்றியுமே நான் வீடியோஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் டெய்லியுமே. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக மட்டும்தான் நான் வந்து இந்த டிவிகேவோட 4000 ஸ்கீம் பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் ஏதாவது தப்புனா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இப்போ தான் வந்து வீடியோஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கேன். இந்த டைமில் வந்து தயவுசெய்து முடிச்சு விட்டு போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட்டாகவும் கேட்குறேன். வீடியோ பார்க்குறீங்களா, 2-3 ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன சேனல் கொஞ்சம் ஷேர் பண்ணால் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களை மாதிரி இருக்க சேனல்ஸ்க்கெலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய சேனல்ஸ்லாம் வந்து வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வியூஸ் போகுது. நான் இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கஷ்டப்பட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவில் 3.3K போயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் வந்து எஸ்பிஐ லோன். ஸோ எஸ்பிஐ லோன் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்பிஐயில் வந்து எனக்கு பார்த்த வரைக்குமே வந்து நல்ல நல்ல ஸ்கீம்ஸ், அவங்க ஸ்கீம்ஸுன்றது பார்த்திங்கன்னா அவங்க லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் நாங்களுமே வந்து ஹோம் லோன் எடுத்திருந்தோம். அதுக்குமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா, லோன் எடுக்கிறதுக்கு சிபில். ஓகேங்களா? சிபில் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு லோன் நல்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் சிபில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் இங்கே போட்டிருக்கோம். வெறும் 30 டேஸில் நீங்கள் சிபில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வீடியோ 7 நிமிஷத்துக்கு நான் போட்டுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி சிபில்லால் இதனால் உங்களுக்கு எந்த சிபில் இஷ்யூனால வந்து உங்களுக்கு சிபில் கம்மியாகுது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தனியாக அதுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் வந்து என்றைக்குமே லோன்ஸுன்றது ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஓகே, ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோன் கால்குலேட்டர் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணி எடுக்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh மினிமம் 1 lakh தான் எடுப்பீங்க. ஸோ அந்த 1 lakh நான் வந்து ஒரு 2 years டென்யூர் நான் போகிறேன்னு வைங்களேன். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14% வச்சிங்கன்னா கூட, இப்போ கால்குலேட் நான் கொடுக்குறேன், எனக்கு 15,000 இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? நான் கட்டக்கூடிய அமௌண்ட் 1,15,211 ரூபா. இது வந்து உங்கள் சிபில் வந்து பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும். மேக்ஸிமம் சிலலாம் 36% இன்ட்ரெஸ்ட் போவாங்க. 36 41,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும். மந்த்லி வந்து உங்களுக்கு 5,900 ரூபா கட்டணும். ஓகேங்களா?
நான் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ஃபேக்ட் 12% தான் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்றைக்குமே எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லோன்ஸ் வந்து நல்லா ப்ரொவைடும் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நான் மெயினாக பேசுகிறேன்னா வந்து, இப்போ நான் ரீசெண்டாக இந்தியன் பேங்க்கில் சில பேர் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. எனக்கு அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆச்சு. நான் ஒரு எஸ்பிஐ பேங்க் யூஸர் தான். நான் எஸ்பிஐலேருந்து நான் டேட்டா லோன் எடுத்தது கிடையாது. பட் எங்கள் வீட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்பிஐ ஒரு நல்ல லோன். ஓகேங்களா? இதாவது நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் அவங்கள கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் இந்த இடத்துல நீங்கள் வந்து லோன் கால்குலேட் பண்ணுறதுக்கு, டென்யூர் நீங்கள் இது பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணிக்க முடியும் அவங்களோட வெப்சைட்லேயே. அவங்களுக்கு ஆப்புமே இருக்குது. பெஸ்ட் அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ட்ரை பண்ணி. ஓகேங்களா? ஏன்னா நானுமே எஸ்பிஐ யூஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா, எனக்கு அந்த டைமில் உடனே 0 பேலன்ஸ் கிடச்ச அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான், வேறு எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் ஸ்டில்லாகவும் நான் வந்து எஸ்பிஐ மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்து உங்களுக்கு லோன்ஸ் வேணும்னா நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு டைமுக்கு 1000 டைம் யோசிச்சு லோன் ட்ரை பண்ணுங்கள். அவசரப்பட்டு லோன் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? என்றைக்குமே சொல்கிற எல்லா விஷயத்த தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் லோனை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் நான் சொல்கிறது லோன்ஸ் வந்து அதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் லோன் வச்சுக்கோங்க. அவசரப்பட்டு லோன்ஸ் எடுக்காதீங்க. இல்லை அவங்களோட சோர்ஸ் இருக்குது, இன்கம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் லோன் எடுங்க. அது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக எடுங்க, லோன் அமௌண்ட் கம்மியாக எடுங்க. கொஞ்சம் பார்த்து யோசிச்சு லோன்ஸ்லாம் எடுங்க. ஏன்னா இப்போ இருக்க டைமுக்கு லோன்ஸுன்றது வந்து அது ஒரு இதாக சொல்கிறல, அது ஒரு சம்திங், அதை நீங்கள் உள்ளே போனால் வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ஏன்னு தெரில. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்பிஐக்கு லிங்க்கில் எதுவும் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக எஸ்பிஐ வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? பை கைஸ்.